ஸ்டார்டிங் அட்ரஸ் கொடுத்துட்டு உன்னோட ப்ரோக்ராமை டைப் பண்ணணும். ப்ரோக்ராம் டைப் பண்ணும்போது எதெல்லாம் செக் பண்ணணும்? அட்ரஸ் செக் பண்ணணும், ஆப்கோட் செக் பண்ணணும். ஓகேவா? அடுத்து கொடுக்கும்போது அட்ரஸ் ஆப்கோடு கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேவா? கரெக்டாக வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட் லைன் அடிச்சிருக்கு, லாஸ்ட் லைன் அதுக்கப்புறம் நம்ம இன்புட்டில் வந்து இந்த ப்ரோக்ராம் கொடுத்ததுனா இன்புட் அட்ரஸ் எதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? 1200 இன்புட்டுக்கு என்ன கமெண்ட்? எஸ்பி ஸ்பேஸ் அந்த 1200 என்ன கமெண்ட்டுக்கு எடிட் ப்ரோக்ராம். ஓகே, அந்த நம்பர்ஸ் வந்து இந்த ப்ரோட் பண்ணி வச்சுக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் ரீசெட் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணணும். கோ ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்டிங், கோ ஸ்டார்டிங் அட்ரஸ் 1100 கோ ஸ்டார்டிங் அட்ரஸ். அந்த ப்ரோக்ராமுக்கு என்ன ஸ்டார்டிங் அட்ரஸ்ன்னு பாருங்கள். கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிங் வரும். அங்கே மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ரிசல்ட் பார்க்கறதுக்கு மறுபடியும் எஸ்பி ரிசல்ட் அந்த அவுட்புட்டோட அட்ரஸ். ஓகேவா? இதே ப்ரொசீஜர் தான் அடிஷனுக்கு, சப்ட்ராக்ஷனுக்கு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இது நீ அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்புறம் ஈஸியாக முடிக்கணும்னா நீ லாஜிக்கல் ஆப்ரேஷன் இந்த ரெண்டும் பண்ணலாம். சரியா? இருக்கலாமா? இதில் மெயினாக நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா ஜேஎன்சி L1 கொடுப்பீங்க. ஜேஎன்சி L1 தான் கொடுக்கூடாது. ஜேஎன்சி அப்படின்னா L1க்கு நேராக என்ன நடக்கும்? L1 டெஸ்ட் நம்ம என்ன கொடுத்துக்காது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. பட் ப்ராசஸருக்கு என்ன தெரியும்? அட்ரஸ் கொடுத்தா தான். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ பண்ணிட்டீங்களா? அங்கே இப்போ யாரும் ஓகேவா? என்டர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? ரீசெட். இந்த ரீசெட் இருக்கா? ப்ரோக்ராம் டைப் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? ரீசெட். ஓகே, ரீசெட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ப்ரோக்ராம் டைப் பண்ணணும். ஓகே, இன்புட் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? எஸ்பி இன்புட் கொடுத்துருக்கு. என்ன பண்ணலாம்? எஸ்பி இன்புட் லொக்கேஷன் என்ன டிக்ளேர் பண்ணிருக்கோம்? நம்ம 1200 டிக்ளேர் பண்ணுறோம். எஸ்பி ஸ்பேஸ் 1200. ஓகேவா? இது வந்து எடிட் மோடுக்கு தான் வரும். 1200 ஆல்ரெடி ஏதாவது டேட்டா ப்ரெசென்ட் ஆகிட்டுனா நமக்கு வந்து காமிப்போம். நம்ம என்ன பண்ணணும்? அதில் வந்து நம்மளோட டேட்டாவை பண்ணிட்டோம். ஸோ இது வந்து எடிட் மோட் நம்ம இப்போ எஸ்பி 1200. இப்போ என்ன இருக்குது? 02. ஓகேவா? அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 04. ஓகேவா? 04 அடுத்தது 03 அப்படின்னு நான் எடுத்து நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா வந்து எதில் கொடுத்துருக்கோம்? 1200 1200 0403. 04 வந்து என்எஸ்பியில் இருக்கும், 03 வந்து எம்எஸ்பி. என்டர் நீ அப்படியே என்டர் கொடுத்தா அடுத்த லொக்கேஷன் வரும். 1202லையும் 1303 204லையும் என்னது 202லையும் 1203லையும் செகண்ட் டேட்டா. ஓகேவா? இப்போ இங்கே 03. ஓகேவா? 03. ஓகே, 05 என்டர் 05 இல்லையா? ஸோ ரெண்டு டேட்டா கொடுத்தாச்சா? என்டர் லாஸ்ட்டாக கொடுத்து மறுபடியும் என்ன பண்ணணும்? ரீசெட். ஸோ ப்ரோக்ராம் டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரீசெட்டு, லாஸ்ட் வரைக்கும் என்ட்ரி ஒரு ரீசெட்டு, இன்புட் கொடுத்ததுக்கு எஸ்பி கொடுத்துட்டு அந்த இன்புட் அட்ரஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அதை கேட்கும். இது வந்து எப்படி வருது? 1203 வரைக்கும் நீ வந்து டேட்டாஸ் கொடுக்கணும். லாஸ்ட்டாக டேட்டாஸ் கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்? நீ ரீசெட். இப்போ என்ன பண்ணியாச்சு? ப்ரோக்ராம் டைப் பண்ணியாச்சு, இன்புட் கொடுத்தாச்சு. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணணும். அடுத்தது என்ன பண்ணலாம்? கோ ஸ்டார்டிங் அட்ரஸ். ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் அட்ரஸ் கோ கொடுத்து நம்ம ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் அட்ரஸ் என்ன? 1100 கோ. ஓகே, அப்படி கொடுத்துட்டு அப்படின்னா என்ன வரும்? எக்ஸிக்யூட்டிங் அப்படியே வரும். ஓகே, நம்ம என்ன பண்ணணும்? மறுபடியும் ரீசெட். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவுட்புட்டை பார்க்கணும். மறுபடியும் எஸ்பி எங்கே போய் அவுட்புட் பார்க்கணும்? 1204 07 கரெக்டாக 07474307. அடுத்தது 08 கரெக்டாக இருந்துச்சா? ஓகே, இதே மாதிரி சப்ட்ராக்ஷன். ஆக்சுவலாக இந்த 03 வந்து 0க்கு வந்து 00003க்கு வந்து 0011 மறுபடியும் 0க்கு வந்து 0004க்கு வந்து 0100. ஓகே, 00000 0304 5க்கு வந்து 0101 00011 இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இப்போ 1206 வந்து என்ன வருது? 0. ஏன்னா கேரியே இல்லை. அப்போ உனக்கு வந்து இங்கே ரெண்டுமே 11 வர்ற மாதிரி வச்சிங்கன்னா உனக்கு கேரி